சீரக்குடி 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டலாம்பழையூர் 22 லட்சம் மதிப்பீட்டில் வடவதிமங்கலம் துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் 24 லட்சம் மதிப்பீட்டில் வலங்கைமான் மேற்கு ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் நிலத்தூர் துணை சுகாதார நிலையம் ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் வடகரை ஆலத்தூர் துணை சுகாதார நிலையம் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் முடிகொண்டான் துணை சுகாதார நிலையங்களை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்குவார்கள். மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய எண்கண் ஊராட்சியில் ஒட்டுமொத்த உலக அரங்கில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒற்றை முதல்வராக திகழ்ந்து கொண்டுள்ள திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களின் ஆலோசனையோடு மருத்துவத்துறையில் சாதனை என்ற அளவில் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் 2,27,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று அமர்ந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள ஒன்றிய பெருந்தலைவர் பாலச்சந்தர் அவர்களே, திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களே மற்றும் இந்த பகுதியைச் சார்ந்த உள்ளாட்சி நிர்வாகிகளே, சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகளே, மருத்துவர்களே, செவிலியர்களே மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களே, வணங்குதலுக்கும் போடுதலுக்கும் உரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சுகாதாரத்துறையில் எண்ணற்ற பல அரிய சாதனைகளை படைத்தவர்கள். எந்த ஒரு நோயும் வருவதற்கு முன்பாகவே அதை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருமுன் காப்போம் என்ற நல்ல திட்டத்தை தந்தவர் நம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு அளப்பரிய ஒரு சாதனை திட்டத்தை நமது தமிழக முதல்வர் அவர்கள் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வாயிலாக செயல்படுத்தி வருகிறார்கள். ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற பகுதியை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த கிராம பகுதியில் உள்ள ஏழை எளிய வயது முதிர்ந்த தொடர் சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் உள்ள நோயாளிகள் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கான பரிசோதனைகளை செய்வதற்கோ மருந்துகளை பெறுவதற்கோ அல்லல் பட்டு வந்த அந்த நிலையை உணர்ந்த தமிழக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் அதுபோன்ற தொடர் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருந்துகளை வழங்குவதற்கு அவர்கள் இல்லங்களுக்கே சென்று மருத்துவர்கள் பரிசோதித்து அவர்களுக்குரிய ஒரு மாதத்திற்குரிய மருந்தினை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் நகர பகுதிகளுக்கோ மருத்துவமனைக்கோ அலைய வேண்டிய அந்த சங்கடத்தை தவிர்க்கும் விதமாக அதுபோன்ற நல்ல திட்டங்களை வழங்கியது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற திட்டத்தை முதலில் வடித்தெடுத்தவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை பெருமையோடு பதிவு செய்து அதனைத் தொடர்ந்து இன்றளவும் நமது திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களும் தொடர்ந்து பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளை திறந்து மருத்துவமனைகளை திறந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சொற்றொடருக்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டுள்ள இந்த நிகழ்வில் அவர்களை வாழ்த்தி இதுபோன்ற நல்ல திட்டங்களை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே,
புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து நிறைவாக இங்கே உரை நிகழ்த்தவிருக்கிற நமது மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, எனக்கு முன்னாலே மிக சுருக்கமான முறையில் அதே சமயத்தில் இந்த திட்டங்களை விளக்கி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற நமது திருவாரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், தேர்ந்தெடுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பூண்டி கே. கலைவாணன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களே, அதேபோல நமது மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, இணை இயக்குநர் அவர்களே, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அவர்களே, நமது ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நமது வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே, திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர் அண்ணன் பிரகாஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாலே வடகண்டத்திலே நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். இப்போதும் நமது மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அடிக்கடி நமது மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி வந்தால் நம்முடைய கோரிக்கைகளை சுலபமாக நிறைவேற்றி நமது மாவட்ட மக்கள் ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்கு, சுகாதாரம் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே மாவட்ட மக்களின் சார்பில் அவர்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நமது மாவட்டம் ஒரு டெல்டா மாவட்டம், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டமாக இருந்தது. இன்றைக்கு அது 4 மாவட்டமாக ஆகி 5 மாவட்டங்களாக வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டம் காவிரி தண்ணீரிலே கடைமடை மாவட்டமாக இருக்கிறது. கடைசியில மேட்டூர் பகுதியில் இருந்து காவிரி உருவாகிற இடத்திலிருந்து பயன்படுத்துகிறவர்கள் போக கடைசியில் தான் நாம் பயன்படுத்துகிறோம் தண்ணீரை. அதுதான் தொடர்ந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல இந்த மாவட்டத்திற்கு மிக முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் 3 தான், தேவை என்று சொன்னால் 3 தான். 1, விவசாயம், வேளாண்மை சிறப்பாக நடைபெற வேண்டும். 2, மக்கள் சுகாதாரமாக வாழ வேண்டும். 3வது, கல்வியில் நமது குழந்தைகளை, மாணவ செல்வங்களை சிறப்பான முறையில் உருவாக்க வேண்டும். இது 3 தான். ஆக வேளாண்மை, சுகாதாரம், கல்வி, இது 3 தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் சுகாதாரமாக வாழ்வதற்குரிய ஒரு சிறந்த அரசாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உள்ளபடியே நம்முடைய அரசை பார்த்து, மாநில அரசை பார்த்து இன்றைக்கு உலகமே பின்பற்றுகிற பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளியிலே இருக்கிற மாணவர்களுக்கு முதலிலே அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பிறகு அது அரசு பள்ளி, எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாடு முழுமைக்கும் பின்பற்றுகிற ஒரு திட்டமாக, உலகமே பாராட்டுகிற ஒரு திட்டமாக இந்த திட்டம் இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக கனடா நாட்டிலே இதை நாங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுவோம் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த திட்டம் இன்றைக்கு பேசப்படுகிறது. அப்படித்தான் சுகாதாரத்துறையிலே அண்ணன் சொன்னது போல மக்களை தேடி மருத்துவம், அதே போல ஒரு ஊரிலும் இருக்கிறவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து ஒரு சாதாரண குடிமகனும் இந்த சுகாதார வசதியை பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே மிக சிறந்த திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உள்ளபடியே அதற்கு நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே ஒரு சிறந்த வலிமையான மனிதர். மாரத்தான் போட்டியிலே மிக சிறப்பாக இந்த வயதிலும் கூட பல கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடிய ஒரு சிறந்த உடல் நலமிக்க ஒரு மனிதர் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். மிக பொருத்தமாக அந்த துறையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, நமது மாவட்டத்தில் குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதியிலே 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. திருவாரூரிலே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. இங்கு முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதேபோல நாகப்பட்டினத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. 2ம் இப்போ சமீபத்தில் தான் நாங்கள் இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் அதை கண்காணிப்பதற்குமாறு அந்த டிசா என்கிற கமிட்டி கூட்டத்தை நடத்தினோம். 2 கூட்டத்திலுமே அதை நாங்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஆய்வு செய்கிற போது போதுமான அளவிற்கு மருத்துவர்கள் இல்லை என்ற தகவலை மிக கவலையோடு தெரிவித்தார்கள். உள்ளபடியே திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அந்த ஓஜி என்று சொல்லுகிற மகப்பேறு மருத்துவமனைக்கு 20 மருத்துவர்கள் இருக்க வேண்டும். ஆனா 6 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். ரொம்ப பற்றாக்குறையாக எங்களுக்கு இருக்கிறது.
அதே போல நாகப்பட்டினத்தை பார்த்தால் 234 மருத்துவர்கள் இருக்கிற இடத்திற்கு வெறும் 89 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. அது ரெண்டுமே இருக்கிற மருத்துவர்களை வைத்து ஏதோ அதை ஒரு மேக்கப் பண்றது மாதிரி, ஒரு மேனேஜ் பண்றது மாதிரி தான் இருக்கிறது தவிர போதுமான மருத்துவர்கள் இல்லை. சென்ற முறை நாங்கள் நாகப்பட்டினத்தில் கூட்டம் நடந்த போது நாகப்பட்டினத்துக்கு போதுமான மருத்துவர்கள் தருவோம் என்று அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த ரெண்டுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நேரடியாக பார்த்து மருத்துவர்களை நியமனம் செய்து எங்கள் மாவட்ட மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவோடு உங்களிடத்தில் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மதிப்புக்கும் பெருமரியாதைக்கும் கூடுதலுக்குரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாவினுடைய விழா பேரவை ஆற்றுவார்கள். அடுத்ததாக அதேபடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த விழாவுடைய தலைமை ஆற்றுவார்கள். மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை மூலமாக இன்றைய தினம் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை திறந்து வைத்து விழா பேருரையாற்ற இருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, வாழ்த்துரையாற்றி இருக்கும் மதிப்பிற்குரிய நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்பிற்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், துணை இயக்குனர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், முதல்வர் உள்ளிட்ட அனைத்து மருத்துவத்துறை அலுவலர்கள், மருத்துவர்கள், வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ மற்றும் சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு இந்த வருடம் இது வரக்கூடிய 3வது நிகழ்வாகும். சென்ற விசிட் நம்மளுக்கு முதல்ல மார்ச் மாதம் அமைச்சர் அவர்கள் வந்திருந்தாரு. மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில உள்ள ஹைடெக் நம்மளுடைய கேத் லேப் போன்ற ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கு திறந்து வைத்திருந்தார். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இதே போன்று ஹெல்த் சப் சென்டர் என்று சொல்லக்கூடிய துணை சுகாதார நிலையங்கள் ஒரு 10 சுகாதார நிலையங்கள் திறந்து வைத்திருந்தார். இன்றைய தினமும் நம்மளுக்கு ஒரு 2.27 கோடி மதிப்புள்ள துணை சுகாதார நிலையங்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் இந்த வருடம் நம்மளுக்கு இதே போல ஒரு 7 சுகாதார மையங்கள், ஒரு 2 அடிஷனல் பிஹெச்சி பில்டிங், ஒரு பிஹெச்சி பில்டிங், 2 லேப் பில்டிங், 3 ஹெச்எஸ்சி நம்மளுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு இந்த வருடம் ஃபண்டுல. தொடர்ந்து நம்மளுடைய மாவட்டத்திற்கு சுகாதாரத்துறை மூலமா, மருத்துவத்துறை மூலமாக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான ஃபண்ட்ஸும் சாங்ஷன்ஸும் அதிகப்படியா வந்துட்டே இருக்கு. அதற்கு நம்மளுடைய அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 80% மக்கள் நம்ம அரசு சார்ந்த மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாவே சிகிச்சையும் பெற்று வருகிறார்கள். குறிப்பாக மகப்பேர்னு எடுத்துக்கிட்டோம்னா 90% டெலிவரி நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மட்டுமே நடைபெறுகிறது. 10% மக்கள் மட்டும்தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறாங்க. அந்த அடிப்படையில நம்மளுடைய மாவட்டத்தை உட்கட்டமைப்பு வசதிகள் நிறையவே நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு இப்போ மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறை மூலமா செயல்படுற திட்டங்களும் நம்மளுடைய மக்களுக்கு முழுமையா போய் சேருது. இன்றைய தினமே அமைச்சர் அவர்கள் இ-சஞ்சீவனி, இந்த டெலிமெடிசின் சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம ஒரு ஹெச்எஸ்சின்னு பார்த்தோம்னா அங்க வெறும் டாக்டர் இருக்க மாட்டாங்க, செவிலியரும் பல்நோக்கு மருத்துவரும் பல்நோக்கு பணியாளர் மட்டும்தான் இருப்பாங்க, மருத்துவ பணியாளர் மட்டும்தான் இருப்பாங்க. இதை டாக்டரை பாக்கணும் அப்படின்னு நினைச்சா இங்க இருந்து அந்த பிஹெச்சிக்கு போகிறதுக்கு பதிலா இங்க இருந்தே வீடியோ கால் மூலமா நம்ம டாக்டர்கிட்ட என்னென்ன கன்சல்டேஷன் வாங்கி மருந்து இங்கேயே நம்மளுடைய சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இப்ப நம்ம ஒவ்வொரு திறக்கக்கூடிய ஹெச்எஸ்சில டெவலப் பண்ணிட்டு வரோம். மக்கள் ரொம்ப தூரம் செல்ல வேண்டாம், அவங்கவுங்க இருக்கிற இடத்திலேயே மருத்துவ வசதிகள் பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இந்த திட்டங்கள் செயல்பட்டு வருது. நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் 50 பிஹெச்சி இருக்கு. 50 பிஹெச்சில இருக்கிற ஹெச்எஸ்சிக்கும் இப்ப நிறைய இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த மழை காலம் ஒட்டி நம்மளுடைய எல்லா சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், துறை சுகாதார நிலையங்கள்ல மருந்துகள் போதிய அளவுல நம்ம கொண்டு இருப்பு வச்சிருக்கோம். தேவையான ஒரு காய்ச்சலோ ஜுரமோ அதற்கான மருந்துகளா இருக்கட்டும், மற்றபடி நம்மளுடைய ஆன்டி ரேபிஸ் வேக்சின், ஒரு நாய் கடிக்கான மருந்தோ இல்ல ஒரு பாம்பு கடிக்கான மருந்தோ எல்லா சுகாதார நிலையத்திலையும் போதிய இருப்புகள் இருக்கிறதையும் என்ஷூர் பண்ணியிருக்கோம்.
இந்த துறை மூலமாக மக்களுக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். முன்னாடி நம்மளுடைய பாராளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த போல மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள், நம்மளுடைய பள்ளி சிறார்களுக்கான கண்ணொளி காப்போம் திட்டம் மூலமா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நம்ம ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு அதுல பார்வை குறைபாடுகள் இருந்தது, கண்ணாடி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கும் கொடுக்கறோம். இல்ல வேற ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய RBSK டீம் மூலமா அவங்களுக்கு மேல் சிகிச்சைக்கும் நம்மளே ஃபாலோ பண்ணி எந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போய் சர்ஜரியா இருந்தாலும் நம்ம பண்ணி கூட்டிட்டு வரோம். நம்மளுடைய துறை மூலமாக திட்டங்கள், பல திட்டங்கள் செயல்பட்டு வரும். மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேரக்கூடிய திட்டங்கள், மக்களும் இது மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வரீங்க. இன்னமும் நம்மளுடைய மக்கள் இந்த மாதிரி நம்ம அரசு மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல இன்னும் பெரிதும் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் பெற மரியாதைக்கும் போட்டுதலுக்குரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் விழா பெற்றுள்ளார்கள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை திறந்து வைக்கிற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற மாவட்டத்தின் சுகாதார அலுவலர் திருமதிப்பிற்குரிய மருத்துவர் சங்கீதா அவர்களே, தலைமை பொறுப்பேற்று எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சிறப்பித்து விட்டிருக்கிற இந்த மாவட்டத்தின் ஆட்சித் தலைவர் மாட்சிமை தங்கிய திருமதி டி சாருஸ்ரீ IAS அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற நாகப்பட்டினம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு வை செல்வராஜ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவாரூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரர் பூண்டி கே கலைவாணன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இணை இயக்குநர் மருத்துவர் நாகராணி அவர்களே, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் அவர்களே, ஊரக நலப்பணிகள் துறையின் இணை இயக்குநர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வருவாய் கோட்டாட்சியர் திருமதி சௌமியா அவர்களே, பெருமதிப்புக்குரிய வாகரை பிரகாஷ் அவர்களே, பெருமதிப்புக்குரிய திரு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலைவேந்தன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், பெருமதிப்பிற்குரிய கொரடாச்சேரி ஒன்றியத்தின் துணை பெருந்தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற வட்டார மருத்துவ அலுவலர் மனோஜ்குமார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, இந்த துறையைச் சார்ந்த மருத்துவர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக 10 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எண்கண் பகுதியில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஒன்று ரூபாய் 20 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. அது தற்போது இந்த பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அகரத்திருநல்லூர், புலிக்கரை, கீரங்குடி, தப்லாம்புலியூர், வடபாதி மங்கலம் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் இங்கே இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் இந்த 6ம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டவைகள். அதேபோல் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வலங்கைமான் மேற்கு, விளத்தூர், வடகரை ஆலத்தூர், முடிகொண்டான் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் இங்கிருந்து இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆக 10 புதிய துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் ரூபாய் 2,27 லட்சம் மதிப்பிலான கட்டிடங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. எண்கண் பகுதியில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த துணை சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை சஞ்சீவனி என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் இந்த துணை சுகாதார நிலையங்களில் செவிலியர்கள் மட்டுமே பணியில் இருப்பார்கள். இந்த துணை சுகாதார நிலையத்தின் பணி என்பது இந்த எண்கண் பகுதியில் இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்களை பரிசோதிப்பது, கண்காணிப்பது, இங்கே தேவையான மருத்துவ வசதிகளுக்கு துணை நிற்பது என்கின்ற வகையில் தான் இந்த துணை சுகாதார நிலையத்தின் செயல்பாடு என்பது இருக்கும். அதோடு மட்டுமல்ல, இந்த துணை சுகாதார நிலையத்தில் எனக்கு முன்னால் பேசிய பெருமதிப்பிற்குரிய திரு பூண்டி கலைவாணன் அவர்களும்
மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொன்னதைப் போல இந்த பகுதி மக்களின் வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற திட்டமான மக்களை தேடி மருத்துவத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்கிற அதற்கு களமாக இருக்கிற பகுதியாகவும் இந்த துணை சுகாதார நிலையம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பகுதியில் யாருக்காவது மருத்துவர் வசதி தேவைப்பட்டால், மருத்துவர்களின் தேவை இவர்களுக்கு தேவைப்படுமானால் அவர்களை காணொலி வாயிலாக மருத்துவர்களோடு பேச செய்து அந்த மருத்துவரோடு பேசி அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதியை பெறுவதற்குரிய ஒரு புதிய வசதிதான் இ சஞ்சீவனி. இந்த இ சஞ்சீவனி திட்டத்தின் கீழ் இங்கிருந்து பொதுமக்களை பக்கத்தில் இருக்கிற பெரும்பண்ணையூர் என்கின்ற பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களோடு பேச செய்து அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க செய்கிற ஒரு வசதி இந்த எண்கண் பகுதியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 2286 இருக்கிறது. ஆக மொத்தம் ஒரு 10,999 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் துணை சுகாதார நிலையங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதில் ஒரு 2500 துணை சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் அதற்குரிய கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இன்றைக்கு அது பாழடைந்தும் அதேபோல் வாடகை கட்டிடங்களுமாக இருந்து கொண்டிருக்கிற கட்டிடங்கள் ஒரு 2500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த 3.5 ஆண்டுகளில் மட்டுமே இதுவரை 1340 கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் புதிய கட்டிடங்களை திறந்து இந்த மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி இன்றைக்கு இந்த துறையின் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் கட்டப்பட்ட ஒரு 10 கட்டிடங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே பேசும்போது சொன்னதைப் போல கடந்த இந்த 3.5 ஆண்டுகளில் இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு ஏராளமான பணிகள் இங்கே செய்யப்பட்ட அவைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த திருவாரூரை பொறுத்தவரை 68 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவத்துறை கட்டிடங்கள் இங்கே ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டு அது தற்போது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. 23 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் 5 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் அது இப்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 19 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான செவிலியர் குடியிருப்புகள், புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள், மகப்பேறு கட்டிடங்கள், தடுப்பூசி மருந்து கிடங்குகள், பொது சுகாதார அலகு கட்டிடங்கள் என்று 11 கோடியே 36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தற்போது கடந்த 3.5 ஆண்டு காலங்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார்குடியில் இருக்கிற அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 20 உயர்தர தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள், RT-PCR ஆய்வகம் போன்ற பல்வேறு பணிகள் 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டு அதுவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நன்னிலம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை 4 உயர்தர தீவிர சிகிச்சை படுக்கைகள் கொண்ட ஒரு கோவிட் கட்டிடம் 9,65,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் 4 கட்டிடங்கள் 10 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே சொன்னதைப் போல திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது கடந்த ஒரு 10 ஆண்டு காலம் அந்த மருத்துவக் கல்லூரியை கவனிப்பாரற்று கிடந்தது. நான் இந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அந்த மருத்துவக் கல்லூரியை போய் பார்த்து உண்மையிலேயே ஆச்சரியமும் அதிசயமாக இருந்தது. காரணம், மருத்துவக் கல்லூரியில் அந்த புல் பெரிய அளவில் ஆள் உயரத்திற்கான புதர்கள் மண்டி கிடந்து அந்த கல்லூரியே ஒரு மாதிரியான ஒரு நிலையில் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை அந்த கல்லூரிக்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற வகையிலேயும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெறுகிற ஒரு முதல் நிகழ்ச்சியை அந்த கல்லூரியில் வைத்து நடத்திட வேண்டும் என்கின்ற வகையிலேயும் இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பில் ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த கல்லூரியை முதலில் சீர்திருத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வந்து
இந்த கல்லூரியில் கட்டப்பட்ட ஒரு புதிய சீமான் கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள். அப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வைத்த கோரிக்கை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் வைத்த கோரிக்கை, இந்த திருவாரூரை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதய நோய் பாதிப்புகள் ஏற்படுமானால் இவர்கள் அனைவருமே தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, இங்கே ஒரு கேத்லாப் வசதி வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வைத்தார்கள். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த கேத்லாப் கருவியை இங்கே நிறுவுவதற்கு இன்றைக்கு நிதியை தந்து அதை கடந்த மார்ச் மாதம் நாங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல மார்ச் மாதம் அதை திறந்து வைத்தோம். கேத்லாப் கருவி மட்டுமல்ல, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஆர்ஐ ஸ்கேன் திறந்து வைக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு வசதிகள் உடைய அந்த சீமான் கட்டிடம், சித்த மருத்துவ நோயாளிகள் பிரிவுக்கான கட்டிடம், உடனாளர்களுக்கான ஒரு குளியல் கழிப்பறை கட்டிடம், உணர்ச்சி ஒருங்கிணைப்பு பூங்கா போன்ற பல்வேறு வசதிகள் அந்த கல்லூரிக்கு மட்டும் இதுவரை 28 கோடியே 1 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களை இன்றைக்கு இந்த அரசு திறந்து வைத்திருக்கிறது. மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது அங்கே மகப்பேறு மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை சொன்னார். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக மகப்பேறு மருத்துவர்களை பொறுத்தவரை இப்போது 10 பேர் பணியில் இருக்கிறார்கள். அங்கே சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் என்கின்ற வகையிலான பணியிடங்கள் 23 என்றாலும் 10 பேர் இப்போது அங்கே பணியில் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதை போய் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். காரணம், பொதுவாகவே மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருப்பது என்பது உண்மைதான். அந்த காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த அரசு எடுத்து வருகிறது. குறிப்பாக 1021 மருத்துவர்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட போது ஏதோ காலியாக இருக்கிற மருத்துவ பணியிடங்கள் யார் எங்கே வேண்டுமானாலும் போடலாம் என்று போடாமல் ஒரு 20 மாவட்டங்கள் எங்கே எல்லாம் அதிகமான மருத்துவர் காலி பணியிடங்கள் இருக்கிறதோ அங்கே மட்டுமே அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று சொல்லி கவுன்சிலிங் நடத்தி அவர்களுக்கு பணியாணைகள் தரப்பட்டது. அப்பொழுது இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருந்த மருத்துவர் பணியிடங்கள் 106 பணியிடங்கள் காலியாக இருந்தது. 106 காலி பணியிடங்களுக்கு மருத்துவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி அவர்களுக்கு பணியாணை தந்தபோது 106 பணியிடங்களுக்கும் அவர்களுக்கு பணியாணை தந்து அதில் வந்து பணியில் சேர்ந்த மருத்துவர்கள் 71 பேர் வந்து பணியில் சேர்ந்தார்கள். திருவாரூருக்கு மட்டும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் 71 மருத்துவர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. அந்த 71 பேர் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 106 பேரில் மீதம் இருப்பவர்கள் இங்கே பணியில் சேருவதற்கு ஆணைகளை பெற்றதற்கு பிறகும் வராமல் போய்விட்டார்கள். திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 மாவட்டங்களில்தான் மருத்துவர்கள் பணி செய்வதற்கு கொஞ்சம் சுணக்கம் காட்டுகிறார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் அரசின் சார்பில் பல அந்த நடவடிக்கை எடுத்து காலியாக இருக்கிற அந்த இடங்களை நிரப்புவதற்குரிய இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட இந்த ஆண்டு இதுவரை இருக்கிற காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1353 காலி பணியிடங்கள் இருக்கிறது. 1353 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முடிவெடுத்த போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 1200 அளவுக்கு காலி பணியிடங்கள் உருவாகிறது. எனவே அடுத்த 2026 வரை அரைசிங் வேகன்சிஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் அந்த 2026க்கும் காலியாக இருக்கிற பணியிடங்களை சேர்த்து அவர்களை பணியில் அமர்த்துவதற்குரிய நடவடிக்கைகளை எம்ஆர்பியின் சார்பில் எடுக்க வேண்டும் என்று மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற மருத்துவர் பணியாளர் தேர்வு வாரியத்தின் சார்பில் அவர்களை பணியில் அமர்த்துகிற அந்த பணிக்கு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் கடந்த ஜூலை 15ஆம் தேதியோடு இந்த மருத்துவர்கள் நியமனத்திற்கு இன்றைக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் செய்யப்பட்டு 24,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 24,000 பேருக்கு ஜனவரி திங்களில் தேதி அறிவித்திருக்கிறோம். ஜனவரி திங்களில் 27ஆம் தேதி அவர்களுக்கு தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம். தேர்வை பொறுத்தவரை 24,000 மருத்துவர்கள் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்துவதற்குரிய ஒரு பெரிய அமைப்பு தான் அந்த தேர்வை நடத்த வேண்டும் என்கின்ற வகையில் டாடா கன்சல்டன்சி ஆன்லைன் தேர்வு என்கின்ற வகையில் அந்த தேர்வை நடத்தவிருக்கிறது. தேர்வு 27 என்பதை கூட அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் முன்கூட்டியே ஜனவரி முதல் வாரத்திலேயே அந்த தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று டாடா கன்சல்டன்சியோடு நம்முடைய துறையின் செயலாளர் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாளில் அதற்கான விஷயம் தெரிந்தவுடனே நிச்சயம்
முதல் வாரத்திலேயே அந்த 2553 மருத்துவர்கள், ஒரு 1353 தற்போது காலியாக இருக்கிற இடங்கள், 2026 வரை காலியாக இருக்கிற இடங்கள் ஒரு 1200. ஆக மொத்தம் 2553 இடங்களை நிரப்புவதற்குரிய பணிகள் நடைபெற்று அந்த தேர்வின் தேதியை ஜனவரி 27 என்பதை ஜனவரி முதல் வாரத்திற்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான முடிவு தெரிந்தவுடன் அந்த தேதி பத்திரிகையாளர்களிடத்தில் சம்பந்தப்பட்ட அந்த 24,000 மருத்துவர்களுக்கும் அறிவிக்கப்படும். தேர்வு முடிந்தவுடன் அந்த 24,000 பேரில் 2,553 மருத்துவர்களினுடைய நியமனம் ஒரே 10 நாட்களில் முடிவுற்று அவர்கள் அனைவருமே பணியில் சேர்வார்கள். அப்படி சேர்கிற போது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மருத்துவர் பணியிடம் கூட காலி இல்லை என்கின்ற நிலை உருவாகி கூடுதலாகவே அடுத்த ஆண்டு காலியாக இருக்கிற மருத்துவர்களுக்கும் தயார் நிலையில் இருக்க செய்கிற ஒரு நிலை உருவாக இருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிற இந்த மகப்பேறு மருத்துவர்களை பொறுத்தவரை பொதுவாகவே மகப்பேறு மருத்துவர்களை தனியாக எடுப்பதில்லை எம்ஆர்பியின் சார்பில். இந்த பிஜி முடித்தவர்களை முதுநிலை மருத்துவர்களை எம்ஆர்பியில் இருந்து எடுப்பதில்லை. எம்பிபிஎஸ் என்கின்ற வகையிலே தான் அந்த தேர்வில் அவர்கள் வருவார்கள். அரசு மருத்துவமனைக்கு வந்து அவர்கள் மேற்படிப்பு படித்து அவர்கள் டிஎம்எஸ்க்கும் டிஎம்ஏக்கும் மாற்றப்படுவார்கள். இந்த நிலையில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் போன்றவருடைய கோரிக்கையை ஏற்று மகப்பேறு மருத்துவர்களை இன்றைக்கு ஒரு வாக்கிங் இன்டர்வியூ என்கின்ற வகையில் அவர்களை ஏற்கனவே எப்போதாவது அது நடைமுறையில் இருக்கிறதா என்பது இன்றைக்கு பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மகப்பேறு மருத்துவர்களை வேகமாக ஒரு 220 இடங்கள் காலியாக இருக்கிறது என்று கருதுகிறேன். தமிழ்நாடு முழுவதிலும் அந்த மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் ஜனவரிக்கு முன்னாலேயே நடைபெற்று டிசம்பருக்குள் அந்த பணிகள் நிறைவடைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வரும்போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல நாகப்பட்டினமாக இருந்தாலும் திருவாரூராக இருந்தாலும் முழுமையாக இந்த மகப்பேறு மருத்துவர்கள் நிரப்பும் பணி நடைபெறும். நாகப்பட்டினத்தில் 2 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவலும் சரியில்லை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதையும் கேட்டு தெரிந்து உண்மையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கின்ற கணக்கை கேட்டு பெற்று இதுபோன்ற பொது நிகழ்ச்சிகளில் அறிவிப்பது நல்லது. மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருக்க இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இருக்கிற பணியிடங்களை குறைத்து சொல்வது என்பது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. பக்கத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், கேட்டாவது சொல்லி இருக்கலாம். அந்த வகையில் மற்றவர்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்திவிடும். இங்க திருவாரூர் ஆஸ்பத்திரிக்கு போனா மகப்பேறு மருத்துவரே இல்லையாமே அப்படிங்கிற ஒரு பயத்தை மக்கள் மத்தியில நாமளே விதைச்சிட்டா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வர்றது குறைஞ்சிரும். அதனால்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இதை பணிவோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாகவே இந்த மருத்துவர் பணியிடங்கள் நிரப்புவது மட்டுமல்ல, மற்ற பணியிடங்களும் கூட கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு 2250 பேர் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வேலை நடக்குது. சுப்ரீம் கோர்ட் உள்பட ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்கு தொடுத்தவர்களை அழைத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன நோக்கத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்களோ அந்த நோக்கத்தை இங்க சொல்லுங்க, அந்த கோரிக்கையை இங்க சொல்லுங்க, நாங்க தீர்த்து வைக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் கோர்ட்டுக்கு போயிட்ட உடனே ஒரு 2000-3000 வேலை வாய்ப்புகள் வருத ஒரே ஒருவர் நீதிமன்றத்துக்கு போறதால அது ஸ்டே கொடுத்துட்டு அது நின்று போகுது. அதனால இந்த அரசோடு வந்து பேசுங்கள். உங்களுக்கு திறந்த மனதோடு பேச அரசு நிர்வாகம் எப்போதும் தயாராக இருக்கிறது. இந்த அரசின் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எல்லோருக்குமான ஆட்சி இது, திராவிட மாடல் ஆட்சி என்று ஒருத்தர் கூட இதில் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். அந்த வகையில் அவருடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் அதில் சரியாக இருக்கிறோம். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த நிர்வாகத்தை நடத்த நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்குள்ளாகவே ஒரு வழக்குகள் தொடுப்பது என்பது சரியானதாக இல்லாத காரணத்தினால்தான் கடந்த 1021 மருத்துவர்கள் நியமனத்திலும் கூட நீண்ட கால தாமதமானது. 1021 மருத்துவர்கள் நியமிக்கும் போது முதல்ல கொரோனாவுக்கு பணியாற்றியவர்களுக்கு மதிப்பெண் என்றார்கள். மாண்பு முதல்வர் ஒத்துக்கொண்டு கொரோனாவில் பணியாற்றியவர்களுக்கு மதிப்பெண் என்று கொடுக்க தொடங்கினோம். 5 மதிப்பெண் என்று கொடுத்த உடனே அதற்கு துறையின் சார்பில் ஒரு 2 வருட காலம் கொரோனாவில் பணியாற்றி இருந்தால் 5 மதிப்பெண் என்று சொன்னோம். உடனே இன்னொரு மருத்துவர் குழு கொரோனாவில் பணியாற்றியவர்களுக்கு அந்த மதிப்பெண் கொடுக்கக்கூடாது, அப்படியானால் நாங்கள் கொரோனாவில் பணியாற்றாத மருத்துவர்களுக்கு எங்களுடைய வாய்ப்பு தறி போய்விடும் என்று அவர்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். இன்னொரு குரூப் என்ன கேஸ் போறாங்கன்னா, 2 வருஷம் வேலை செய்யணும்னு சொன்னீங்க, நான் 1 வருஷம் தான் வேலை செஞ்சிருக்கிறேன், எனக்கும் கொரோனா மதிப்பெண் தரணும். அப்ப அதையும் குறைச்சி
2 வருஷத்துல 1 வருஷம் செஞ்சவங்களுக்கு 2 மார்க், 1.5 வருஷம் செஞ்சவங்களுக்கு 3 மார்க், 2 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு 5 மார்க்னு சொல்லி அதையும் பிரிச்சு கோர்ட்டில் கொடுத்தோம். இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த வழக்கை அரசு சந்தித்த காரணத்தினால் கொஞ்ச காலதாமதமாகி ஒரு 1021 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதுல 71 பேர் நம்முடைய திருவாரூருக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி பல வழக்குகளை சந்தித்து சட்டப்பூர்வமான அந்த வழக்குகளுக்கு முறையான தீர்வு காணப்பட்டுதான் இந்த பணியாளர்கள் நியமனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 1066 சுகாதார ஆய்வாளர்கள், அதுவுமே இன்னைக்கு 38 வழக்குகள் அதுல என்ன அந்த கேசுங்களும் பார்த்தோம்னா விசித்திரமா இருக்கும். 2 ஆண்டு சுகாதார ஆய்வாளர் பயிற்சி முடித்தவர்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு குழு, இல்ல 1 வருஷம் படிச்சவங்களுக்கு தரணுங்கிறது ஒரு குழு, இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் படிச்சவங்களுக்கு தான் சுகாதார ஆய்வாளர் தரணுங்கிறது ஒரு குழு, பாண்டிச்சேரியிலயோ கர்நாடகாலயோ ஆந்திராலயோ படிச்சவங்களுக்கு தரக்கூடாதுன்னு அது ஒரு குழு. இந்த மாதிரி 38 வழக்குகள். இப்ப கடைசியா உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இப்ப அவங்களுக்கு எல்லாம் தேர்வு நடத்தி அவர்களை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் தேர்வு நடத்துவதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த துறையை சார்ந்தவர்கள் அது எந்த படிப்பு பாராமெடிக்கல் படிச்சிருந்தாலும் சரி அல்லது மருத்துவம் படித்திருந்தாலும் சரி, உங்களுக்கான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை திறந்த மனதோடு வரவேற்கிறோம். வாங்க வந்து பேசுங்க. நியாயமான கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் நாங்களே பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறோம். அதை விடுத்து இந்த மாதிரி ஒரு காலதாமதத்திற்கு நீங்களே காரணமாகிவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த துறையின் சார்பில் நிச்சயமாக ஜனவரி இறுதிக்குள் ஒரே ஒரு காலி பணியிடம் கூட காலி இல்லாத நிலை நம்முடைய தமிழ்நாடு முழுவதிலும் உருவாகவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இந்த துறையில் மட்டுமல்ல, எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும். அரசு பணி வேண்டுபவர்கள் அது டிஎன்பிஎஸ்சி ஆக இருந்தாலும் சரி அல்லது டிஆர்பி ஆக இருந்தாலும் சரி, எம்ஆர்பி ஆக இருந்தாலும் சரி, இதில் அந்த தேர்வு எழுதுவதற்கு முன்னால் அதில் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான தகுதிகள் என்பதை உணர்ந்து அந்த தேர்வுகளில் கலந்து கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பை தருவது என்பது அவசியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் திருவாரூரை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மிக சிறப்பான வகையில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது கூட நாங்கள் இந்த மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு சகோதரிகள் செவிலியர்கள் எங்களிடத்தில் ஒரு பெட்டியை காட்டி லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மாரடைப்புக்கான ஒரு மாத்திரை திட்டத்தை காட்டினார்கள். இதெல்லாமே இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த லோடிங் டோசஸ்னா என்னன்னா, இந்த எண்கண் பகுதியிலோ இந்த சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில யாருக்காவது மாரடைப்புக்கான இந்த அறிகுறிகள், ஆரம்ப நிலை அறிகுறிகள் வந்தா அவங்களை இதுக்கு முன்னாடி இப்ப யாருக்காவது வந்தா திருவாரூருக்கு தான் போனோம். திருவாரூர்லயுமே இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேத்தலாப் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்தா தஞ்சாவூருக்கு போனோம். தஞ்சாவூர் போற இந்த 2-3 மணி நேரம் இடைவெளியில் யாருக்கு என்ன வேணாலும் பாதிப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டால் அது உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. அதனால்தான் முதல்வர் என்ன சொன்னார்னா, குக்கிராமங்கள்லயும் மலை கிராமங்கள்லயும் இருக்கிற மக்களுக்கும் இந்த மாரடைப்பு மாதிரியான இந்த நோய் பாதிப்புகள் வரும்போது அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவ விற்பனர்களின் ஆலோசனைகளை பெற்று ஒரு 3 மாத்திரைகள், 3 வகையான 14 மாத்திரைகள், ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின், இந்த 3 மாத்திரைகள் 14 மாத்திரைகளை ஒரு பாக்கெட்ல போட்டு இந்த பாக்கெட்ல போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. யாருக்காவது இந்த ஊர்ல இருந்து கேட்டாங்கன்னா இதுல 14 மாத்திரை இருக்கும். இந்த 14 மாத்திரையும் ஒன்னா கொடுத்து நான் சொன்ன இந்த ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் இந்த 3 மாத்திரையை அவங்களுக்கு இந்த 14 மாத்திரையை கொடுத்து போட்டு அவங்கள உடனடியா இங்கிருந்து 108ல கூப்பிட்டு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ, ஆஞ்சியோ பண்ணணுமா, ஸ்டண்ட் பொருத்தணுமா, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா, அதை எதையாவது பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுவாங்க. அப்ப இந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய உயிரை காப்பாற்றுவது, அந்த மாதிரி உயிரை காப்பாற்றுகிற பணியினை இன்னைக்கு எத்தனை மருத்துவமனையில வச்சிருக்கிறோம் சொன்னா 8713 துணை சுகாதார நிலையத்திலே வச்சிருக்கிறோம், 2286 ஆரம்ப சுகாதார நிலையத்திலே வச்சிருக்கிறோம். இதுவரை மருத்துவத்துறை வரலாற்றில் இந்த 10,999 மருத்துவமனைகளில் இதற்கு முன்னால் இந்த மருந்துகள் இங்கே இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டம். இந்த திட்டத்திற்கு பெயர் இதயம் காப்போம் என்கின்ற திட்டம். இப்ப கூட இந்த சகோதரிகள் சொன்னாங்க, ஒரு 3 பேர் இது வரைக்கும் இந்த திட்டத்தை எப்ப எடுத்துட்டு வந்தோம்னா 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோயம்புத்தூர் மதுக்கரை ஒன்றியத்தில் மலுமிச்சம்பட்டிங்கிற ஊர்ல நான் போய் தொடங்கி வச்சேன். அதுக்கப்புறம் இப்ப அந்த திட்டத்தினால் இதுவரை எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 12,317 பேர் இந்த 1.5 வருஷத்துல பயன்பெற்றிருக்கிறாங்க.
இந்த இதயம் காப்போம் திட்டத்துல இந்த ஊர்ல எண்கண்ல 3 பேர் பயன்பட்ட மாதிரி தமிழ்நாடு முழுக்க 12,317 பேர் பயன்பட்டிருக்காங்க. இந்த 12,317 பேருக்கு உடனடியாக இந்த லோடிங் டோசஸ் கொடுத்து உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பவும் கூட இந்த சகோதரிகள் எங்களிடத்தில் சொன்னது, நாங்க கேட்காம அவங்க சொன்னது, 3 பேருக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம், அந்த பட்டியலையும் காட்டி அவங்களை தொடர்ந்து கண்காணிச்சு இருக்கிறோம், அவங்க நல்லா இருக்கிறாங்க இப்ப அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாகவே நான் இன்ஸ்பெக்ஷன், நான் இந்த சர்ப்ரைஸ் விசிட் போற எல்லா மருத்துவமனையிலையும் நான் முதல்ல போய் கேட்கறது இதுதான், லோடிங் டோசஸ் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க. இந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மருத்துவமனைகள்ல இருக்காது. அது எங்க இருக்குன்னா வெறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் மட்டும்தான் இந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இருக்கும். அதையும் கூட நம்முடைய முதல்வர் சொன்னது, கிராமப்புறங்கள்லயும் மலை கிராமங்கள்லயும் தானே பாம்பு நாயும் கடிக்கும், அங்க இந்த மருந்து இல்லாம அவ்வளவு தொலைவு போறதுக்குள்ள உயிர் பாதிப்பு வந்துருமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் பாம்பு கடிக்கு ஏஎஸ்வி என்கின்ற மருந்து, நாய் கடிக்கு ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய மருந்து இப்ப ரெண்டுத்தையும் அங்க ஸ்டாக் வச்சிருக்கோம். நான் போற இடத்துல முதல்ல கேட்கறது பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இருக்கா, லோடிங் டோசஸ் இருக்கா, இது எத்தனை பேர் பயன்பட்டாங்க, அவங்களுக்கு போன் பண்ணியும் கேட்கிறோம். இந்த இதயம் காப்போம் திட்டத்துல பயனடைஞ்சவங்க போன்ல சொல்லும் போதே நிறைய பேர் அழுவாங்க. இந்த திட்டத்தால் நான் பயன்பெற்றேன், எங்க ஊர்லயே இருந்தது, நான் போன உடனே இந்த 14 மாத்திரை கொடுத்தாங்க, கொடுத்து சிஸ்டர் என்ன வந்து இங்க இருந்து அங்க அனுப்புனாங்க, இப்ப நல்லா இருக்கிறேன், இந்த மகாராஜா ஸ்டாலின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க கையில போன்ல சொல்ற ஏராளமான பேர் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு சொல்வதை கேட்டு வருகிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மருத்துவத்துறையில் மக்களின் உயிர்காக்கும் துறையாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பெருமதிப்புக்குரிய பூண்டி கலைவாணன் நீங்க சொல்லும் போது சொன்னாரு, இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டத்தை இன்னைக்கு செயல்படுத்த தொடங்கி முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கும் போது எங்க இருந்து தொடங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில 2021 செப்டம்பர் ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி இதை தொடங்கி வச்சாங்க. இந்த சாமணப்பள்ளியில தொடங்கும் போது முதலமைச்சர் ஒரு சகோதரிக்கு இது மாதிரி ஒரு கிராமத்துல வீட்டுக்கே போய் அந்த மருந்து பெட்டகத்தை தந்து அப்ப சொன்னாங்க, இது 1 கோடி பேரை இந்த திட்டம் போய் சென்றடையணும்னாங்க. 1 கோடி பேரை சென்றடையணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை தொடங்கினாங்க. தொடங்கி 50 லட்சமாவது பயனாளிக்கு அவரே வந்து சித்தலப்பாக்கம்ங்கிற ஊர்ல அவரே அந்த மருந்து பெட்டகத்தை தந்தார். 60 லட்சமாவது பயனாளிக்கு நாம் போய் மதுரையில மையட்டாம்பட்டிங்கிற ஒரு ஊர்ல ஒரு சகோதரருக்கு தந்தோம். 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டத்தில் போதமலைங்கிற ஊர்ல ஒரு நல்லம்மாளுங்கிற ஒரு பழங்குடியின சகோதரிக்கு அந்த மருந்து பெட்டகத்தை தந்தோம். 75 அங்க கொடுத்தோம். 80 லட்சமாவது பயனாளி கோதாமேடுங்கிற பகுதியில ஒரு சகோதரிக்கு கொடுத்தோம். 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கம் தொகுதியில ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு கொடுத்தோம். அப்புறம் 1 கோடியே 1வது பயனாளிக்கு திரும்பவும் மாண்புமிகு முதல்வரே வந்து திருச்சி சன்னாசிப்பட்டியில ஒரு சகோதரிக்கு தந்தார். ஆக முதல்வருடைய கனவு 1 கோடி பேரை சென்றடைய வேண்டும் என்பது. 1 கோடி பேரு போயாச்சு. ஆனாலும் அவருடைய இந்த லட்சியம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வீடுகள் தோறும் தேடி சென்று இந்த மருத்துவம் பார்க்கிற இந்த திட்டத்தை முழு அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அந்த வகையில் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 கோடியாவது பயனாளியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 1 கோடி என்ன திட்டமிட்டு இன்னைக்கு 2 கோடியாவது பயனாளியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வருகிற 29ஆம் தேதி, ஒரு அடுத்த வாரம் 29ஆம் தேதி விழுப்புரத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்களே ஒரு கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு 2 கோடியே 1வது பயனாளியாக தேர்வு செய்து அவருக்கு அந்த மருந்து பெட்டகத்தை தரவிருக்கிறார். இந்த மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் ஒரு 5 வகையான நோய் பாதிப்புகளுக்கு மருந்து தரப்பட்டு வருகிறது. டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ், இந்த மாதிரி நோய் பாதிப்பு இருப்பவர்களுக்கு தரப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு 2 கோடி பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள். 2 கோடி உயிர்களுக்கு இன்னைக்கு இந்த தொற்றா நோய்கள் பாதிப்பிலிருந்து இன்னைக்கு பெரிய அளவில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் கடந்த உங்களுக்கு தெரியும், பத்திரிகைகள் டிவி எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க, செப்டம்பர் மாசம் 25ஆம் தேதி நியூயார்க்ல வந்து ஐநா பொது சபை கூட்டம் கூடுது. அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்ல ஐநா பொது சபை கூட்டம் கூடி உலகில் எந்த நாட்டில் இந்த தொற்றா நோய்களுக்கு, நான் சொன்ன இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொற்றா நோய்களுக்கு எந்த நாட்டில் பாதுகாப்பு என்று சொன்னபோது தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தினால் 1,90,00,000 பேரை தாண்டி இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவல் தெரிந்து அவர்கள் இன்றைக்கு நமக்கு
யுனைடெட் நேஷன் இன்டெலிஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு 2024 என்கின்ற ஒரு விருதை தமிழக அரசுக்கு ஐநா சபை தந்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு மருத்துவத்துறைக்கு ஐநா சபையே ஒரு விருது தந்திருக்கிறது என்றால் இதை விட இந்த மருத்துவத்துறைக்கு ஒரு உச்சபட்ச அங்கீகாரம் வேற எதுவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த விருது ஐநா மன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு தொடர் சாதனைகளை இந்த துறை படைப்பதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களாகிய ஒத்துழைப்பு நல்குகிற பொதுமக்களாகிய உங்களுக்கும் இந்த துறைக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து திருவாரூரில் தொடர்ந்து இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு வருகிற இந்த கட்டமைப்பு உங்களின் மருத்துவ வசதிக்கு உதவியாக இருக்கும்.